அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் விடாப்பிடியான நிபந்தனைகள் அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குறித்து மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கொலம்பியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் பாரிய அளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியான உலகின் பிந்தைய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலுக்கு செல்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் கொலம்பியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மிகப்பெரிய சோகத்தை அந்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது. கொலம்பியாவின் கடற்கரை பகுதியான சான் ஜோஸ் டெல் பார்மர் பகுதியில் 7.4 ரிக்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனேயே அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் உடைந்து விழக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன. பல கட்டிடங்கள், பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் முழுமையாக இடிந்து தரைமட்டமாக இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 124 பேர் வரை உயிரிழந்திருப்பதான செய்திகளை செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வெனிசுலாவை மிகப்பெரிய நிலநடுக்கம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தாக்கிய நிலையில் கொலம்பியாவிலும் மிகப்பெரிய ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை இல்லாத நிலநடுக்கத்தால் கொலம்பிய மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அவசர முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருப்பதால் அந்நாட்டு அரசு அவசர காலநிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரமான நிலை நீங்க வேண்டும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், கார்முஸ் நீரிணை வழியே பயணிக்கக்கூடிய வணிக கப்பல்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்திருப்பதாக கடல்சார் கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம்தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுகின்றார். கார்முஸ் விவகாரம் சுமூகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. தற்போது அனைத்து கப்பல்களும் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என. ட்ரம்பினுடைய கோரிக்கைகளும் பேச்சுக்களும் குறித்து தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ட்ரம்பினுடைய பேச்சுக்களை ஈரான் துளியும் மதிப்பதில்லை. ஆனால் இன்று பிரிட்டனை சேர்ந்த கடல்சார் கண்காணிப்பகம் ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். கார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நாங்கள் சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை கப்பல் போக்குவரத்து என்பது இயல்பு நிலைக்கு வராது. அதாவது ஈரான் மீதான முற்றுகையை நீக்க வேண்டும், பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், 9 அம்ச கோரிக்கைகள் முன்பே பார்த்திருந்தோம். பார்க்காத நண்பர்கள் இதற்கு முன்னே காணொலியில் பார்க்கலாம். எனவே அப்படியான சூழ்நிலையில் கார்முஸை திறக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவா என்று ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள். இதனால் வணிக கப்பல்களின் கண்காணிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதுடன் ஈரான் அப்பகுதியில் தன்னுடைய கடற்படை பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் கடற்படையை அழித்து விட்டோம் என்று வார்த்தைக்கு 300 முறை ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் இவ்வளவு பிரமாண்டமான கப்பல் படையை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினால் ஈரான் கடற்படையை கடந்து கார்முஸை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க முடியவில்லை. ஈரான் கடற்படையை அளித்ததாக 100 முறை கூறிய ட்ரம்ப் எதற்காக இந்த கார்முஸ் நீரிணை பகுதியை இவ்வளவு பெரிய கடற்படையை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா, முற்றாக அளிக்கப்பட்ட கடற்படை அளிக்கப்பட்ட ட்ரம்பினுடைய பார்வையில் நாட்டிடமிருந்து எவ்வாறு கைப்பற்ற முடியவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. கார்முஸ் நீரிணை முழுக்க ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதான செய்திகளைத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான், கத்தார், துருக்கி பல்வேறுபட்ட நாடுகள் தீவிரமாக மத்தியஸ்தர்களாக செயற்பட்டு வந்தாலும் கூட மீண்டும் ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை ஒரு அரங்கில் நடத்துவதற்கு எவ்வாறு முன்பு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது, சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் பாரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, முகமது கலிபா போன்றவர்களுக்கு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு தாங்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இருந்தபோதிலும் ஈரான் இது தொடர்பில் இன்னமும் ஒரு உறுதியான முடிவை அறிவிக்கவில்லை என்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். இம்முறை பந்து ஈரானின் பக்கத்தில் இருக்கின்றது. கடந்த முறை ஒப்பந்தம் செய்வதாக கூறிவிட்டு அமெரிக்கா உள் வேலைகள் என்று சொல்வார்கள், உள்ளடி வேலைகளை பார்த்தார்கள். ஈரானை புறந்தள்ளி ஓமான் பக்கமாக ஒரு பாதை அமைத்தார்கள். எல்லாவற்றையும் ஈரான் தற்போது தகர்த்து விட்டார்கள். இம்முறை மிகவும் ஒரு உசார் நிலையில் தான் ஈரான் இருக்கின்றார்கள். இந்த நிபந்தனைகளை எல்லாம் நீக்கிவிட்டு வந்தால்தான் பேச்சுவார்த்தை, அல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை கிடையாது என்பதை ஈரான் தெரிவித்து விட்டார்கள்.
அடுத்து ஈரானின் சுப்ரீம் லீடர் தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி குறித்து பல்வேறுபட்ட ஊகங்கள் வதந்திகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பரப்பி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மொஜ்தபா கமேனி பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். 6 மிக முக்கியமான தளபதிகளை ஐஆர்ஜிசிக்கும் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் நியமித்திருக்கின்றார். சுப்ரீம் லீடரின் நியமனம் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் மேயர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி ஈரானிய முப்படைகளின் ஒருங்கிணைந்த தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கத்தல் அன்பியா பிரிவில் மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு படை தளபதி. அதேபோல் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக முன்பு ஐஆர்ஜிசியின் தளபதியாக பணியாற்றிய மூத்த ரஷீப் பஷாபி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே ஈரான் இராணுவம் மறுசீரமைக்கப்படுகின்றது. எந்த ஒரு நிலையை சமாளிப்பதற்கும் ஈரான் இராணுவம் அங்கு தயார் நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இம்முறை மிக கச்சிதமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மொஜ்தபா கமேனியின் உத்தரவுக்கு அமைய இராணுவ தளபதிகள் நியமிக்கப்பட்டுள்ள விடயத்தை ஐஆர்ஜிசியும் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஈரான் இராணுவம் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு தயார் நிலையில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ஏனைய நிலைகள் மீது கவுதி படைகள் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலை தாங்கள் முறியடித்து விட்டோம் என சவுதி வான் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருந்தார்கள். சவுதி அரசினுடைய செய்தித்துறையிலும் கவுதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அந்த ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீயை உடனடியாக அணைத்து விட்டோம், ஏனையவற்றை இடைமறைத்து விட்டோம், பாரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்ற செய்தியை குறிப்பிட்டார்கள். ஆனால் தற்போது ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவின் உடைய அறிவிப்பு முழுக்க பொய்யான அறிவிப்பு. கவுதி தாக்குதலை தொடர்ந்து இன்றைய தினம் அரம்கோ மற்றும் ஏனைய சுத்திகரிப்பு நிலையத்தின் இயக்கம் 1 மாத காலத்திற்கு தற்காலிகமாக மூடப்படுவதாக சவுதியினுடைய எரிசக்தி துறை இன்று காலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு சேதம் ஏற்படுத்தப்பட்டு 2-3 நாட்களுக்குள் அதை திறந்து விடுவார்கள், அல்லது சில மணி நேரங்களுக்குள் சரி செய்து திறந்து விடுவார்கள். 1 மாத காலத்தின் பின்னர் தான் இந்த அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அவர்கள் திறக்க முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சேதத்தை கவுதி படைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கவுதிகளுடைய தாக்குதல் சவுதிக்கு மிகப்பெரிய சிக்கலான ஒரு நிலையாக மாறியிருக்கின்றது. காசாவில் போர் நிறுத்த அறிவிப்புக்கு மத்தியிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தூக்கி வீசிவிட்டார்கள். ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் நான் சொன்னால் கேட்பார்கள், நெதன்யாகு நான் சொன்னால் கேட்பார் என்று கூறினாலும் கூட பல உலக நாடுகளின் முன்னிலையில், பல அரபுலக நாடுகளின் முன்னிலையில் கையொப்பமிட்ட காசா அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கிழித்தறிந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவோ இதில் மிகப்பெரிய அளவில் ட்ரம்புடன் இணைந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த அரபு அடிமைகளோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் அவன் ஒப்பந்தத்துக்கு வருவான், ஒப்பந்தம் கையெழுத்திடுவான், விரும்பினால் ஒப்பந்தத்தை கிழித்தறிந்து விடுவான். இது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. இதை தட்டி கேட்பதற்கு எந்த அரபு நாட்டுக்கும் துப்பில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். காசாவில் மீண்டும் தன்னுடைய கண்மூடித்தனமான தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் அறிவித்திருந்தார்கள், நீங்கள் வெளியேறினால் நாங்கள் ஆயுதங்களை வைத்து விடுவோம் என்று. ஆனால் அதை மீறி தாக்குதல்கள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை. கனடாவின் காலிபாக்ஸ் நகர மையப்பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திடீரென வெளியேற்றப்பட்டார்கள். நபர் ஒருவர் அந்த இடத்திலே மிகப்பெரிய அளவிலான வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு குண்டுவெடிப்புகள் இடம்பெறும் என்று மிரட்டல் விடுத்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி வணிக வளாகங்கள், கோட்டல்கள், அரசு அலுவலகங்கள் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக அப்பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அசம்பாவிதங்களை தவிர்க்க முக்கிய சாலைகள், பேருந்துகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டன. கனடாவின் காலிபாக்ஸ் நகரம் மட்டுமல்ல, அதனை சுற்றியுள்ள நகரங்களுக்கும் இந்த செய்தி பரவி மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்த விசாரணைகளை கனடிய புலனாய்வுத்துறை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ரஷ்யாவின் நிகல்காம்ஸ்க் பகுதியில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 44 பேர் வரை காயமடைந்துள்ளமை மேலும் நிலைமையை மோசமாக்கி இருக்கின்றது. தாங்கள் ரஷ்ய இராணுவ இலக்கை தாக்கியிருப்பதாக உக்ரைனிய படைகள் தெரிவித்தாலும் கூட இதில் உயிரிழந்தவர்களில் 9 பேர் அப்பாவி ரஷ்ய குடிமக்கள் என்ற விடயத்தை
ரஷ்யா தெரிவித்திருப்பதுடன் இதற்கு மிக கடுமையான அளவில் தாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.